தமிழ்நாடு அரசு அச்சடிச்சு பணம் கொடுக்கல, அச்சடிச்சு கொடுக்கல, எங்களோட வரி பணம். என்ன பேசுறீங்க? என்ன கை நீட்டி பேசுறீங்க? முதல்ல இறங்குங்க, கை நீட்டி இறங்குங்க, முதல்ல இறங்குங்க, முதல்ல மரியாதை கொடுத்து பேசுங்க, முதல்ல இறங்குங்க. மாவன் என்ன இறங்குங்க, முதல்ல உங்க பாட்டு வந்து கழிச்சு போயிருங்களா? வேலைக்கு ஒரு இதா டீ மாத்தி கொடுத்தா, டீ மாத்த கார் நிக்குதுல, கார் நிக்குது, என்ன பண்ணீங்க? ஒரு போன் பண்ணி சொல்லுங்க, நாங்க எடுத்துப்போம். போன் நம்பர் இருக்கு, ஒரு போன் நம்பர் 2800 ரூபாய் 5000 ரூபாய் போட்டு நாங்க இது பண்றோம். நீங்க பாட்டுக்கு போயிட்டு கழிச்சு போட்டு மயிலா போச்சு போயிருக்கீங்க. யாருங்க பதில் சொல்றது? பதில் சொல்லுங்க. சும்மா சட்டம் பெரிய முதலீடு அவங்ககிட்ட போய் 10 ஜீப் எடுத்துட்டு போய் கார் எடுத்துட்டு போய் அவங்க வீரத்தை காட்டுங்க. அதுக்கப்புறம் எங்களை மாதிரி பப்ளிக் காட்டலாம். நீங்க வாங்குற அரசியல் சம்பளம் நாங்க கொடுக்குற சம்பளம், நாங்க கொடுக்குற சம்பளம். போற கட்டுவா நீங்க போற கட்டுற பிறகு கட்சியை வர சொல்றான். சொல்ல பாக்கலாம், கூப்பிடுங்க, யாரும் கூப்பிடுங்க. உங்களுக்கு தெரியுது 2800 ரூபா 3800 ரூபா ஒரு போர்டோட விலை. நீங்க பாரு மயிலா போட்டு புடிங்கி போட்டு வந்துடுறீங்க. ஆனா கரண்ட் அடிச்சிட்டு நைட்டு ஃபுல்லா ஏதோ குழந்தைய ஒரு ஆளை செத்து போனா யாரு பாக்குறா? நீங்க ஏசி போட்டு போயிருவீங்க. உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து மேல உட்காந்துருப்பான். மந்திரி எம்எல்ஏ வச்சிருக்காங்க சார், அதே கட்டுங்க சார், வரவேற்கிறேன். வாங்க, நாங்களும் வர்றோம். என் கட்சி 2000 பேர்த்த கூட்டு வாங்க போலாம், வாங்க போல வாங்க. இது எப்படி லாரி மட்டும் எடுத்துட்டு வர்றீங்களே, ஏழைகள் வெளியே மட்டும் அப்ப போய் தூக்கிட்டு போறீங்களா? சார் நீங்க பண்றது ரொம்ப தவறுங்க சார். இல்ல சார், நீங்க பண்றது 100க்கு 100 தவறு. இது நீங்க பண்ணக்கூடாது. ஏழை வயிற்றுல அடி வயிற்றுல அடிச்சு நீங்க இப்படி பொழப்பு நடத்துறது வேஸ்ட் சார். சொல்றதுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கு, எங்க கொடுத்தீங்க, யார் சொல்லி பாருங்க. எத்தனை கடை கொடுத்துருக்கோம், ஒவ்வொரு பக்கம் ஒரு கடை இருந்தது, என் கடை கூட்டு இருந்தது சார். ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு கூட்டு சார் இருந்தது. எல்லா கடையும் நான் இருக்கும்போது எடுக்கலாம்ல சார், நான் இருக்கும்போது எடுக்கலாம்ல. உங்கள்ட்ட வெளியே நம்ம இன்டிமேட் பண்ணாம இல்ல சார், எடுத்துட்டோம். எவ்வளவு ஜென்ட்லா வந்து சார் நீங்க எடுத்துட்டாரு, எடுத்துட்டாரு சொல்லாம இல்ல சரிங்களா? போர்டுமே இப்ப எடுத்த போர்டுமே ஓரமா எடுத்தீங்கன்னா அந்த கட்டுறவர் நின்னாரு, எடுத்து பின்னாடி கட்டிங்க பண்ணோம், அவ்வளவுதான். யாரு மேலயும் உழுகுற மாதிரி நம்ம வைக்க போறது இல்லைங்க. எத்தனையோ போர்டு மேல விழுந்து விபத்தாயிருக்காரு, எத்தனையோ போர்டு வந்துருக்குது. ஆளுங்க 50,000 எடுத்து வைக்கிறாங்க, மக்கள் சாகுறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. சரி, 1/2 மணி நேரம் எடுத்துட்டு போயிடுறாங்க, அவ்வளவுதான். ராத்திரி 10 மணி வரைக்கும் இருக்குது. ராத்திரி 10 மணிக்கு மேல டிராபிக் இருக்காது. அதுக்கப்புறம் எடுத்து என்ன பிராயின் என்ன பயன் ஆகுது? இதே பிளாட்பார்ம் ஆட்டோ ஸ்டோர் 50 ஆட்டோ நின்று இருக்காங்க, 50 ஆட்டோ நிக்கிறாங்க பிளாட்பார்ம்ல. அது வியாபாரத்தை வச்சிருக்காங்க ஆட்டோ. அதுக்கு எதுக்கு சார் நோ பார்க்கிங் ஏரியா போலீஸ்? அதுல எதுக்கு சார் போட்டுருக்காங்க அந்த போர்டு? அந்த போர்டு எதுக்கு சார் போட்டுருக்கு? அந்த போர்டு எதுக்கு சார் போட்டுருக்கு? அப்புறம் அந்த போர்டு எதுக்கு சார் போட்டுருக்கு? அந்த போர்டு எதுக்கு சார் போட்டுருக்கு? இல்ல அது வர முடியல சார். நம்ம போர்டு வரவே முடியல. மக்கள் கொடுக்குற காசு தான் நீங்க சம்பளம் வாங்குறது, உங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கறது இல்ல. தெரிஞ்சுக்கங்க, நாங்க தான் உங்களுக்கு அரசாங்கம், நாங்க தான் உங்களுக்கு முதலமைச்சர். தெரிஞ்சுக்கங்க.